ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்லித்தலையை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜீரகசம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்து, கொஞ்சம் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தேவையான மல்லித்தலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, மல்லித்தலை, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், இது எல்லாம் போட்டு அது எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அதை லேசாக சூடாக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, லேசாக சூடானாலே போதும். அப்போ தான் அரிசி சாதம் குழையாமல் வரும். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம அரைச்சி வச்ச மல்லித்தலை அது எல்லாமே சேர்த்து மொத்தம் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வெயிட் போடாமல் மூடியை மட்டும் வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கலாம். குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம். அது கொஞ்சம் பாதி அளவு வெந்திருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நெய் வேணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லைனாலும் வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட மல்லி பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டான கொத்தமல்லி பிரியாணியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் ரோஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கத்திரிக்காய் ரோஸ்ட் வந்து ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம்.